நான் மாமா அடிக்கிறாரு சவாரி எது மாத்தி வரும். மாமா சொல்லுங்க. ஒருத்தர் உடம்பு சரியில்லடா, அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு விடுறியா சீக்கிரம்? உடனே போறோம் மாமா. அப்பல நீ என்ன பண்ற, பந்தலடியில நேரா போனேன்னா சின்ன கடை தெரு வரும். சின்ன கடை தெருவில் வந்து அந்த கைலாசநாதர் கோயில் இருக்கும் தெரியுமா? ரைட் எடுத்தேன்னா புதுத்தெரு வரும். புதுத்தெருல போய் புள்ளியூர் பண்ணல் ஒன்று இருக்கும். வந்து நாகலிங்க மரம் ஒன்று இருக்கு. நாகலிங்க மரமா? அந்த மரம் இருக்குல்ல, பயங்கர சக்தி வாய்ந்த மரம்டா. அந்த மரம் வந்து அதோட பூவை பார்த்தேன்னா சிவலிங்கம் மாதிரியே இருக்கும். உள்ள வந்து பாம்பு நல்லா இருக்கும். டெய்லியும் வெள்ளி செவ்வாய் அன்னைக்கு நல்ல பாம்பு வந்து போயிட்டு வரதாகவும் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய மரம். அந்த மரத்துல இருக்கிற பூவை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சேன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த மரம். சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச மரம். ஒரு டைம்ல நாங்களாம் அங்கெல்லாம் போய் விளாடுவோம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது. ஒரு நாள் பூ எடுத்துட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு பாம்பு வரும்னு சொல்லி 1 hour later. வெயிட்டிங் கால் வருது. சவாரி சொன்ன நீ போல நீ எங்க மாமா? நீங்க தான் நாகலிங்க மரத்தை பத்தி சொன்னீங்க தவிர சவாரி இப்ப எங்க போகணும்னு சொல்லவே இல்லையே. போடாவேமா, அந்த மரத்துக்கு ஏத்தாப்புல தானே சிவப்பு கலர் கேட்டு போட்ட வீடுடா. உடனே போடாவேமா. உடனே போற மாமா. மாமா இது கூட்டமா இருக்காங்க மாமா. அங்க ஏதோ அழுகிற சவுண்ட்லாம் வேற கேக்குது. ஏய் அவன் செத்துட்டான்டா. மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், அங்கங்கே பசி எடுத்தா